ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறேன்னா கர்ஜிக்காய் தான். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ரெசிபி அண்ட் எங்கள் பாட்டி வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபி பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை பருப்பு ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் வெள்ளை இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நம்பர் ஏலக்காவை எடுத்துக்கோங்க. 400 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. 3/4 kg மைதாவில் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எள்ளு, ஏலக்காய், பொட்டுக்கடலை கொஞ்சமாக, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, வெல்லம் கொஞ்சமாக, இதேமாரி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒன்றாவே அரைச்சா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதேமாரி கம்மியாக அரைச்சா அது பவுட்ரு மாதிரி ஆகிடும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சில் வச்சு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்போம்ல அந்த பவுடரை இதுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃபிங் பண்ணி ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்போம்ல எல்லாத்தையுமே ஒன்றொன்றும் ஆயிலில் சேர்த்து 2 சைடும் நல்லா மீடியமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கர்ஜிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.